வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் வரும். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு 8ஆம் இடத்துக்கு டச் பண்ணுறார். 8ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போயிட்டு பக்ரமாகி திரும்ப 7ஆம் இடத்துக்கு வரார். இது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம், இதே லக்னமாக வந்தால் யோக கிரகம் அப்படின்னு சொல்லலாம். தசா புத்தி ரீதியாக நிறைய தசைகள் இருக்குது இதில். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்தாக்கா அதை கேது தசையில் ஆரம்பித்தா சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தசைகளை தாண்டி ஒரு ராஜகிரக தசைகள் பின்னாடி சனி தசை வரைக்கும் போகும். அதே மாதிரி சனி தசைலாம் அந்த அளவுக்கு வராது, வயதான காலத்தில் ரொம்ப 80 வயசுக்கு மேலே தான் வரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி 10 வருடங்கள் எடுத்துட்டா கூட 16 வயசு வரைக்கும் சூரியன், 26 வரைக்கும் சந்திரன், அதன் பிறகு 33 செவ்வாய், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு 51, குரு 67, 85 86 வரைக்கும் சனி அப்படி வந்துடும். முன்ன பின்ன வரலாம், 90 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இப்படி அந்த சனி தசைங்கிறது முடிவு பகுதி வரலாம் கடைசி. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு 5 வருஷங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 5 + 10ன்னா 15, 15 + 7 செவ்வாய் அப்படின்னாக்கா 22, 22 வயசுலேருந்து ராகு தசை வரும். 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ராகு தசை, 40 to 56 குரு, 56 to 75 சனி, அது மாதிரி வந்துடும். அப்போது எந்த தசைகள் இது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியானது, எந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி, ஏன்னா எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் சரி அந்த தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்குது, அதை நன்மை செய்தா இல்லை தீமை செய்தா, அந்த தசை ஆரம்பிச்சிலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஒரு சிலது இப்போ தசையே நல்லாயிருக்கும், ஆனால் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகம் என்ன டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, ஒன்று வேலையில் தொந்தரவு கொடுக்கும், இல்லைன்னா தொழில், திருமண வாழ்க்கை, மனசு நெருக்கடி, இல்லை ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் நடக்காமல் தடை தாமதங்களை கொடுக்கறது, இது மாதிரி கொடுக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகமோ இப்போ குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல இல்லைன்னா குரு நகரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா, குருடைய பார்வை 5, 7, 9, இப்போ ராசிக்கு 2, 12, ராசிக்கு 4, இது இது மாதிரியான இடங்கள்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா, இந்த தனுசு ராசியில் நிறைய பிராபலத்தை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துக்கு குரு போகிறார், உச்சமாக போகிறார், இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. பொருளாதார தட்டுப்பாடு, பண வரவு, கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருங்க, அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட அந்த கிரகங்கள் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகங்களோ குருடைய பார்வையில் மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வளர்ச்சி பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறதுனால. இப்போ தசா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்ட்ரு பகுதியில் பார்க்கலாம். சின்ன வயசுலலாம் நிறைய பேர் இதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. அப்போது ஒரு 30 வயசுக்கு மேலே இப்போ செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். செவ்வாய் சரியில்லை, எனக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் கொடுக்க, அந்த செவ்வாய் தசையே எனக்கு சரியில்லை, செவ்வாய் தசை வந்த பிறகு நிறைய கஷ்டங்கள், வேலை சரியில்லை, வேலையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ செவ்வாயோட வீட்டுக்கு குருவுடைய பார்வை தனுசு ராசி நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ செவ்வாய் தசை நடக்குதா, உங்களுக்கு வளர்ச்சி இந்த டைமில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை சார்ந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. இன்னொன்று குழந்தைகள் சார்ந்து நல்லாயிருக்கும், அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களுக்கு செலவு,
இது எல்லாமே சுப செலவுகள், அவங்க மூலயமா நிறைய சந்தோஷங்கள் இப்போ எல்லாம் உண்டு. வேலையில் நல்ல ஒரு மாற்றம் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை. ராகு எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, ராகு அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். ராகுக்கு மட்டும் விதிவிலக்குகள் உண்டு. என்ன விதிவிலக்குனாக்கா, வீடு கொடுத்த கிரகம் அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட தசையாக தான் செயல்படும். நம்ம வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் ராகு தசை அப்படின்ட்டு. ஆனால் அந்த தசை அப்படிங்கிறது எந்த வீட்டில், இப்போ சூரிய வீட்டில் இருந்ததுனாக்கா சூரிய தசை, சூரியன் கொடுக்க வேண்டிய பலன் தான் கொடுக்கும். ஏன்னா சூரியனை தான் நம்ம பார்க்கணும். இப்போ வீடு கொடுத்த கிரகம் யார்? சூரியன். அவர் எங்கே இருக்கார்? மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா? அவர் என்ன நட்சத்திரம் இருக்கார்? இத்தனை டீட்டெயிலை பார்த்துட்டு இப்போ ராகு தசை நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, எதுலேருந்து எது வரைக்கும் நல்லா இருக்கும், ராகு தசை வந்து முதல் 12 வருஷம் பின்னாடி 6 வருஷம், இதெல்லாம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குமா, ராசிக்கு யோகத்தை கொடுக்குமா, முதல்ல அந்த தசையே ராசிக்கு நன்மை செய்யுமா, லக்னத்துக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும். இவ்வளோ இருக்குது அதில். அப்போ ராகு தசை அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்களை வாங்கி கொடுக்கும். இன்னொன்று, ராகு கூட இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் வந்து தனுசு ராசியில் இருக்கிறவங்க வந்து ஏதோ கஷ்டப்பட்டுங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து அரசியலில் இருக்கிறாங்க, அரசாங்கத்துறையில் இருக்கிறாங்க, தலைமை பொறுப்பு, பெரிய பெரிய தலைமை பொறுப்பு, இத்தனைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் மத்திய அரசியல் இருக்கு இல்லையா, அதிலலாம் இருக்கிறவங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த வயதில் இப்போ வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 48லேருந்து 66 வரைக்கும் வரும். இப்போ வயதான காலகட்டத்தில் அரசியலில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ராகு எப்படி இருக்கும், ராகு கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒன்று குரு சேர்ந்திருக்கும், இல்லைனா செவ்வாய் சேர்ந்திருக்கும், இல்லை குரு நட்சத்திரம் இருக்கும், செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும். இது மாதிரி சுபத்துவம் நட்சத்திரம், அதாவது பொதுவாக இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருந்தாலும் இந்த குருவும் செவ்வாயும் கூடவே இருக்கும். ஆனால் கூடவேனா ரொம்ப டிகிரி கிட்டெல்லாம் இருக்காது. ஒரு 10 டிகிரிக்கு தள்ளி 10-13 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா ராகு அதனோட காரகத்துவத்தை வாங்கி தன்னுடைய தசையில் கொடுக்கும். இது மாதிரி அரசியல் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை பெரிய ஐடி துறையில் இருக்கிறாங்க, இல்லை பெரிய பெரிய கம்பெனி இயக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய இன்ஜின் மிஷின்லாம் இருக்குது இல்லையா, கனரக வாகனங்கள் அதை இயக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வருவாங்க. இன்னொன்று கூடவே சனி சம்மந்தப்பட்டிருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசையாக அமையும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா, இப்போ குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணால், அந்த குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால், அப்படி இல்லை ராகு கூட இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட, இப்போ குரு பார்வைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இன்னொன்று வந்து அந்த ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல குரு பார்வை. இப்போ இங்கே இருந்தால் மட்டும்தான் யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கிடையாது. அதே வந்து நட்சத்திராதிபதியும் குரு பார்வையில் இருக்கணும். அதாவது ராகு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம், இல்லை வீடு கொடுத்த கிரகம், வேற எங்கே இருந்தாலும் சரி. இப்போ துளாராசியில் இருக்குது, இல்லைனா ரிஷபத்தில் இருக்குது. இப்போ ராகு பகவான் வந்து அங்கேருந்து தசை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அந்த நட்சத்திராதிபதி அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி, அப்படி இல்லைன்னாக்கா அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன், இந்த கிரகம் வந்து குரு பார்வையில் இருக்கும். குரு பார்வையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ராகு தசையில் இப்போ வருமானத்தை கொடுக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீரும், மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. ரொம்ப நாளாக நடக்காத ஒரு கனவெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு, ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சொல்லலாம் ராகு தசையை பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தசை. குரு சொல்லவே தேவையில்ல, அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல போகிறாரு, எனக்கு என்ன பண்ணுவார், 8ஆம் இடத்துல போனால் பண பிரச்சனை வருமா, இல்லை பொருளாதார நெருக்கடி கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. இப்போ போயிட்டு திரும்ப வந்து 7ஆம் இடத்துக்கே வந்து வக்கரமாகி வராரு, ராசிக்கு பார்வை இருக்குது, ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இந்த குரு இருக்கு இல்லையா, உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட இப்போ நல்லா இருக்கும், இப்போ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்துச்சுன்னா, இப்போ வக்கரமாக இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இப்போ 8ஆம் இடம் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து உச்சமாக இருப்பார். இது உச்சமாகி 8ல் போய் உச்சமாகிறது நல்லதா அப்படின்னாக்கா ஓகே, நல்லது தான். அந்தளவுக்கு ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, அங்கே நட்சத்திராதிபதியை பொறுத்து. இருந்தாலும் இது மாதிரியான காலகட்டங்களில் அது மாதிரி இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். அதாவது கடன் பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா மருத்துவ செலவுகள், இதெல்லாமே கொடுத்துட்டு வந்ததுன்னு வச்சுங்க. இப்போ அந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும். டோட்டலாக அந்த மருத்துவ செலவுகள், பணம்லாம் ஏதாவது லாக் ஆகிருந்தால் அதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இந்த வயதுலேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்கிறது, இல்லை வாரிசுகள் ரீதியாக சுப விசேஷங்களில் வந்து நிறைய தள்ளி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இது மாதிரிலாம் வீட்டில் நிறைய சுப விசேஷம் தள்ளி போகிறது, வீடு கட்டி குறையா நிற்கிறது, இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ இப்போ வந்து அதெல்லாம் சாத்தியமாகும். நிறைய நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு போகிறார் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உடல்நல தொந்தரவுகளை ஒரு சில பேர் கொடுக்கலாம்.
அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு தசையில் இருக்கிறவங்க, ஏன்னா குரு தசை நடத்துறதுனால 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கன்ஃபார்மாக கொடுக்கும். அதில் அது இடம் சார்ந்து பிரச்சனைகள் வரும். இடம் மூலிமா ஒரு கேஸு வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகலாம். அது கூட 8ஆம் இடத்துல போகிறதுனால சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் இப்போ சால்வ் ஆகும். மறைவு சாணகத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதை கையாளுறது நல்லது. அந்த கேஸு வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா உடல்நலத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில். இதில் இருக்கக்கூடிய இந்த 3 தசைகள் நான் சொல்லியிருக்கிறேன், செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை. இதில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தசைகள் இருக்குது. அதாவது சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்ன சின்ன தசைகள். ஆனால் இதெல்லாம் கடந்து வந்துட்ட பிறகு இந்த மத்தியம வயதில் தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்க்கக்கூடிய காலத்தில் தான் இந்த தசைகள் அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள், ஒரு சில கிரகங்கள் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் அவ்வளோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, குரு 8ஆம் இடத்துல மறையிறதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா 8ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கிறது தான் 8 அப்படின்னாவே 8 கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்காம போகிறது, பணம் லாக் ஆகுறது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் எந்தெந்த தசையில் நடக்கும், அது எப்படி எப்படிலாம் இருந்தால் நடக்கும், அது வந்து நீங்கள் கீழே போய் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது சேனலுக்குள்ளே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். குரு தசைக்கும் தனியாக போட்டிருப்போம், ஒவ்வொரு தசைக்கும் நான் தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்டுனாக்கா நீங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த குரு தசை தனுசு ராசின்னு போட்டிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு தேடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் ஃபுல்லாகவே எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருப்பேன். ஒவ்வொரு தசைக்கும் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பெருசாக பாதிக்காது, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக. நன்றி.